உலகத்தில் இல்லாதவங்க கொஞ்சம் அல்லாவுக்காக சில விஷயங்கள் இருக்கு. இஸ்லாம் வந்து அஞ்சில் நாச மனாஜிலகும் என்பதாக சொல்லப்படுது. யாராவது உலமா இல்லாதவங்க உட்காந்துருந்தா அந்த ஹக்குக்கு மாற்றம் இல்லாமல் நம்ம உட்கார்றது கூட ஜாயிஸ் இல்லை. அவங்க இன்ஷா அல்லாஹ் மற்ற பயான்கள் நடக்குது. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين محمد وآله وأصحابه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما يخشى الله من عباده العلماء. وقال النبي صلى الله عليه وسلم: العلماء ورثة الأنبياء. وقال عليه الصلاة والسلام: من صلى خلف عالم تقي كأنما صلى خلف نبي. وقال عليه الصلاة والسلام: العلم علمان. وقال عليه الصلاة والسلام: العلم ثلاثة. وقال عليه الصلاة والسلام: العلم بالتعلم. وقال عليه الصلاة والسلام: رب مبلغ أو عام سامع. اللهم أيدنا بتأييدك، اللهم أيدنا بتأييدك، اللهم أيدنا بتأييدك يا رب العالمين. கண்ணியமிக்க உலமா பெருமக்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலஹு நமக்கு எந்த தர்ஜா கொடுத்திருக்கின்றானோ அந்த தர்ஜா நபுவத்துக்கு பிறகு இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய தர்ஜாவாக இருக்கின்றது. இந்த தர்ஜா இருக்கின்றது நபிகளுக்கும் உலமாவுக்கும் இடையில் எந்த தர்ஜாவும் இல்லை. நபிகளுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா உலமாக்களுக்கு தான் தர்ஜா கொடுத்திருக்கிறார். எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா கண்ணியம் கொடுக்கிறானோ அந்த அளவுக்கு அவர்கள் மீது பொறுப்பும் இருக்கின்றது. இன்னல் மஊன பிகத்ரில் மஊன. ஒரு நபருக்கு ஒரு கண்ணியம் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த நபரின் மீது அந்த அளவுக்கு பொறுப்பும் இருக்கின்றது. உலகத்திலையும் பார்க்கலாம், டாக்டரில் யார் பெரிய டாக்டராக இருக்கின்றாரோ அவருக்கு தனிப்பட்ட ஒரு கண்ணியம். இன்ஜினியரில் யார் பெரிய இன்ஜினியராக இருக்கின்றாரோ அவருக்கு தனிப்பட்ட ஒரு கண்ணியம். உலமாக்கல்ல யார் பெரிய உலமாக்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஒரு கண்ணியம். அதே மாதிரி மிலிட்ரியில் இருக்கக்கூடிய நபர்களில் யார் ஒரு பெரிய
ஆஃபீஸராக இருக்கின்றாரோ அவருக்கு தனிப்பட்ட ஒரு கண்ணியம். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு கண்ணியம் கொடுத்துருக்கிறான்னு சொன்னால் அதுக்கு ஒரு பெரிய பொறுப்பும் இருக்குது. அந்த பொறுப்புக்காக அல்லாஹ் தஆலா நமக்கு அது கொடுத்திருக்கிற கண்ணியமாக இருக்கின்றது. அந்த பொறுப்பு என்ன? வராசத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு. நபிமார்கள் எந்த ஒரு வராசத் நம்மிடம் ஒப்படைத்திருக்கின்றார்களோ அந்த வராசத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள் நாம். அந்த வராசத்துடைய விளக்கம் என்ன? இது ஒரு வராசத். சிஃபாத்துன் நபூவா இது ஒரு வராசத். அஹ்லாக்குன் நபூவா இது வராசத். மாமலாத்துன் நபூவா இது வராசத். முஆஷரத்துன் நபூவா இது வராசத். முஜாஹதத்துன் நபூவா இது வராசத். எத்தனை விஷயங்கள் நபுவத்தோடு சேர்ந்து இருக்கின்றதோ அது எல்லாமே வராசத்தில் வரும். எப்படி நம்ம வராசத்தை என்ன சொல்றோம்? ஒருத்தவங்க இறந்து போறாங்கன்னு சொன்னா வமா யம்லிகு பிஹி, அவர் எத்தனை விஷயங்கள்ல தன்னுடைய மில்கியத் வைத்திருந்தாரோ அது எல்லாம் அவருடைய வராசத்தில் வந்துடும். அது சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி. பாத்திரத்தில் அவருடைய மில்கியத் இருக்குதுன்னு சொன்னால் அந்த பாத்திரத்துலையும் நம்ம தனிப்பட்ட வராசத்து. உடையில் அதுலேயும் வராசத்து. அவருடைய ஒரு பொருள் சின்னதாக இருந்தாலும் சரி, கடிகாரம் கூட வராசத்தில் வந்துடும், மோதிரம் கூட வராசத்தில் வந்துடும், பெண் இருக்கு பெண்ணும் வராசத்தில் வந்துடும். அனுமதி இல்லாமல் உபயோகிக்கக்கூடிய ஷரியத் நமக்கு அனுமதி கொடுக்கிறது. ஹஜ்ரத் ஜி மௌலானா இனாமுல் ஹசன் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மௌலானா காசிம் குரேஷி சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய மாமனார் ஷரீஃப் சாப், ஆர்டிஓ ஷரீஃப் சாப் அவர்கள் இறந்ததுக்கு பிறகு வந்தாங்க ஹஜ்ரத் மௌத்தை விசாரிக்க வரும் சமயத்தில் மௌலானா காசிம் குரேஷி சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய மச்சரன்கள் டீ கொண்டாந்தாங்க பரிமாறுவதற்காக. அதில் சொன்னாங்க, வராசத்து தக்சீம் பண்ணிட்டீங்களா, பங்கு போட்டீங்களா? சொன்னாங்க இல்லைங்க. வராசத்து பங்கு போடாமல் கப்பை யூஸ் பண்ணுறதும் ஜாயிஸ் இல்லை. இந்த கப்பு இருக்குது, இந்த கப்பு யார்? வீட்டுடைய கப்பு. அந்த வீட்டுடைய எஜமான் யார்? ஆர்டிஓ ஷரீஃப் சாப். அவங்க வஃபாத்தான உடனேயே எல்லா தொடர்புகளும் முன்கத்தி ஆகிவிடுகிறது. முன்கத்தி ஆனதுக்கு பிறகு தாங்க இந்த கப்பை எப்படி யூஸ் பண்ணலாம், தாங்க இந்த ட்ரே எப்படி யூஸ் பண்ணலாம். அப்புறம் மௌலானா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஓடி போனாங்க, எண்ணீர் வாங்கிட்டு வந்தாங்க. சொன்னாங்க, ஹஜ்ரத் இது ஏன் தரப்புல இருந்து. அப்போ ஹஜ்ரத் குடிச்சாங்க. இந்த ஒரு விஷயத்தில் எந்த அளவுக்கு மக்கள் பலகீனமாக இருக்கிறாங்க யோசிச்சு பார்க்கணும். வஃபாத் ஆயிடுச்சு, அவங்களுடைய வராச தக்சீம் பண்ணாமல் உபயோகிக்கிறது இது நாஜாயிஸ் என்று உலமாக்கள் ஃபத்வா கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு வராசத் இருக்கின்றது. ஹிலாஃபத்தை விட மேலானது. எல்லாருமே ஹலீஃபாவாக ஆகலாம். இவங்களும் ஹலீஃபா. ஹலீஃபாவுக்காக பையத் ஆகணும்னு சொல்லி கூட அவசியம் இல்லை. ஒரு திருப்தி, ஷேഖுக்கு இவர் மேலே ஒரு திருப்தி வந்து விட்டது, ஏத்தமாத் வந்து விட்டது, அவன் ஹிலாஃபத் கொடுக்கலாம். நீ என்னுடைய ஹலீஃபாவாக நீங்கள் ஹித்மத் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவருடைய முரீது கிடையாது. ஹிலாஃபத் தரலாம், உசூலில் இருக்குது. நஷ்பந்தியாவாக இருந்தாலும் சரி, செஹர்வர்தியாவாக இருந்தாலும் சரி, காதிரியாவாக இருந்தாலும் சரி, சிஷ்டியாக இருந்தாலும் சரி, சாபரியாவாக இருந்தாலும் சரி, முஜத்திதிலும் சரி, அதே மாதிரி ரிஃபாயியா சில்சிலாலும் சரி, பையத் ஆகாமலேயே ஹிலாஃபத்து கொடுக்கலாம். ஆனால் வராசத்துக்காக ஜானுவே தலம்முஸ் தில்மீஸா ஆக வேண்டும் என்று ஒரு ஷர்த் இருக்கின்றது. ஹிலாஃபத்தை விட மேலானது வராசத்.
அந்த வாரிசுகள் நாம் வாரிஸ் யாருமே ஆக முடியாது. அது யாருன்னு சொன்னா அல் உலமா வரசத்துல் அன்பியா. அஸ்னத ருக்பத்தைஹி இலா ருக்பத்தைஹி. யார் ஜானுவே தலம்முஸ் உஸ்தாதுக்கு முன்னாடி உட்கார்ந்து படிக்கிறாரோ அவருடைய சனத் அலிஃப்ல இருந்து பா வரைக்கும், நூரானிய காய்தாலிருந்து புகாரி வரைக்கும் அவர் எப்போ ஒரு உஸ்தாதுக்கு முன்னாடி உட்காந்து படிக்க மாட்டாரோ அவர் வாரிசாக ஆக முடியாது. வீட்டில் உட்காந்து நான் முத்தாலா பண்ணிக்கிறேன், நான் வாரிசு இல்லை. உன்னுடைய உஸ்தாத் யாரு? ஏன் கிதாபுல்லாவோட அல்லாஹ் தஆலா ரிஜாலுல்லாவே இறக்குனா. தௌராத் இருக்குதுன்னு சொன்னா கூட ஹஜரத் மூசா அலி இஸ்லாமும் இருக்கிறாங்க. இன்ஜில் இருக்குதுன்னு சொன்னா ஹஜரத் ஈசா அலி இஸ்லாமும் இருக்கிறாங்க. ஜபூர் இருக்குதுன்னு சொன்னா தாவூத் அலி இஸ்லாமும் இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் கிதாபுல்லா ரிஜாலுல்லா, கிதாபுல்லா ரிஜாலுல்லா, கிதாபுல்லா ரிஜாலுல்லா. உங்க ரிஜாலுல்லா எங்க? யார் உங்க ரிஜாலுல்லா? உங்ககிட்ட புகாரி இருக்குது, புகாரியுடைய உஸ்தாத் யாரு? முஸ்லீம் இருக்கு, முஸ்லீமுடைய உஸ்தாத் யாரு? அபூ தாவூத் இருக்கு, உன் உஸ்தாத் யாரு? திர்மிஸி இருக்கு, உஸ்தாத் யாரு? கிதாபுங்க இருக்குது, உஸ்தாத் யாரு? உஸ்தாத் இல்லை, நீங்க வாரிஸ் கிடையாது. ஏன்? வராசத் இருக்கின்றதே அது சன்னதோடு கிடைக்கக்கூடிய ஒரு நிஅமத். நம்மில் சிலர் தாவூதியாகவும் மம்பையாகவும் ரஷாதியாகவும் காஸ்மியாகவும் அல்லாஹ் ஒரு நிஸ்பத் கொடுத்திருக்கிறான். அந்த நிஸ்பத்து தான் வராசத். அது யார் மூலமாக கிடைத்தது? நம்ம உஸ்தாத்மார்கள் மூலமாக. அவங்களுக்கு யார் மூலமாக? அவங்க உஸ்தாத்மார்கள் மூலமாக. அவங்களுக்கு யார் மூலமாக? அந்த சனத் வபி சனதில் முத்தஸில் மின்னா இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த சனதின் மூலமாக நமக்கு கிடைத்த நிஅமத் தான் வராசத். சும்மா உட்கார்ந்து எந்திரிச்சிரமான வராசத் கிடைக்கல. லிகுல்லி ஷைஇன் ஆஃபத்துன் வலில் இல்மி ஆஃபாத்துன். எவ்வளவோ தியாகங்களுக்கு பிறகு அந்த வராசத் வந்தது. அந்த வராசத் பெறுவதற்காக நாம் சின்னதிலிருந்து தியாகம் கொடுத்தோம். ஒரு உலமாக்களுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது. அவங்கள உட்கார வச்சு மௌலானா தாங்க எப்படி ஆலிமானீங்க சொல்லுங்க, அது ஒரு பெரிய கதைங்க. மௌலானா தாங்க எப்படி ஆலிமானீங்கன்னு சொல்லுங்க, அது ஒரு பெரிய கதைங்க. தாங்க எப்படி ஆலிமானீங்கன்னு சொல்லுங்க, அது ஒரு பெரிய கதைங்க. அது என்ன பின்னாடி உலமாக்கள் கோபமாக உட்காந்துருக்குறாங்களா என்னன்னு தெரியலையே. கொஞ்சம் பக்கத்தில் வரலாமா? இன்ஷால்லாம் இங்கேயும் ஃபேன் காற்று இல்லையா? ஃபேன் இல்லை, மன்னிக்கணும் மன்னிக்கணும். உட்காரு, அங்கே உட்காருங்க, அங்கே உட்காருங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஒரு வரலாறு. அல்லாஹ் அக்பர். ஒரு உஸ்தாத் நம்ம மோன ரியாஸ் சாப் சொன்னாங்க, நான் படிக்கிற காலத்தில் சோப்பு கூட காசு இல்லாமல் நான் படித்தேன். அதில் சொன்னாங்க எல்லாம் குளிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு நான் ஹமாமுக்கு போவேன். மிச்ச துண்டுகள் இருக்குது, சோப்பு துண்டுகள். அந்த துண்டுகள் எல்லாம் சேர்த்து அதில் குளிச்சுட்டு தான் நான் வெளியே வருவேன். கடைசியில் எதுக்கு போகிறது? அந்த துண்டுகளுக்காக. கடைசியில் எதுக்கு நான் போவேன்? துணி துவைக்கிறதுக்காக. யார் யார் சோப்பு துண்டுகள் போட்டிருப்பாங்களோ அந்த துண்டை சேர்த்து என் துணியை துவைச்சிட்டு வருவேன். என்னென்ன தியாகங்கள்! அல்லாஹ் அக்பர். அந்த தியாகத்துக்கு சேர்த்தாவே அதனுடைய வசீலாவின் மூலமாக நம்ம மக்ஃபிரத் ஆயிரும். சாதாரண தியாகம் கிடையாது. நம்ம செஞ்சிருக்கிறோமே தியாகங்கள், அந்த தியாகத்தை நம்ம ஒன்று சேர்த்து அல்லாஹ் கிட்ட அழுது அந்த அதே நம்ம வசீலாவாக சொன்னாலும் கூட அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அந்த மாதிரி முக்லீஸான தியாகங்கள். அது யாருக்காக கொடுத்தோம்? நம்ம எதுக்காக கொடுத்தோம்? இந்த வராசத்துக்காக தான். இந்த வராசத்தில் சேருவதற்காக, நபியுடைய வராசத்தை பெறுவதற்காக, நம்மளுடைய சனது முஸ்தனதாக ஆக்குவதற்காக, அந்த சனதை முத்தசிலாக ஆக்குவதற்காக, பெரியார்களோடு தொடர்பு உண்டாக்குவதற்காக இவ்வளோ பெரிய தியாகங்கள். இந்த அளவுக்கு தியாகம் நாம் கொடுத்ததுக்கு பிறகுதான் அல் உலமாஉ வரஸத்துல் அன்பியா. நான் எப்பவுமே சாத்திங்க கிட்ட சொல்லுவேன், நம்ம வாழ்க்கை முழுவதும் கழித்து விட்டாலும் கூட ஒரு தாலிபே இல்முடைய தியாகத்துக்கு முன்னாடி நம்ம தியாகம் ஒண்ணுமே இல்லை. அதுக்கப்புறம் இப்பதான் தியாகத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். வடையோட தியாகம் கொஞ்ச நேரத்திற்காக, டீயுடைய தியாகம் கொஞ்ச நேரத்திற்காக.
எத்தனை தடவை சாப்பாடு இல்லாமல் நம்ம படுத்துருக்கிறோம். சாப்பாடே இல்லை. சின்ன தலைவையில் அதில் சொல்லிட்டாங்க, நீ பாடம் சொல்ல தம்பி, உனக்கு சாப்பாடு இல்லை. அந்த சமயம் அம்மா ஞாபகம் வரும். அம்மா வந்து எழுப்பி பாடம் கொடுப்பாங்களே, இப்போ யாருமே எனக்கு என்னை கேட்குறவங்க இல்லையே சொல்லிட்டு அந்த அழுகைகள் நாம் அழுதோமே பெட்ஷீட்குள்ளோ, அந்த அழுகையை அல்லா கிட்ட சொன்னாலும் போது நம்ம அல்லா நம்மளை மன்னிச்சிடுவான். மன்னிக்க மாட்டான்? மன்னிச்சிடுவானா? மன்னிக்க மாட்டான். நாம் கொடுத்த தியாகங்கள் இருக்கின்றது. சாதாரண தியாகமா? மக்களுக்கு என்ன தெரியும்? நாம் யாருன்னு மக்களுக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. மக்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நம்ம யாரு? உட்காருப்பா, நான் என்ன தியாகம் உனக்கு தெரியுமா? தெரியாது, உட்காரு. நான் இப்போ மெஹராபில் நிற்கிறேன்னு சொன்னால் சும்மாவா நிற்கிறேன்? நான் கத்தீபா மெம்பரில் நிற்கிறேன்னு சொன்னால் சும்மாவா நிற்கிறேன்? நான் ஒரு பள்ளிவாசல்ல இமாம்னு சொன்னால் சும்மாவா நிற்கிறேன்? 10 நிமிஷத்தில் பேச்சு முடிஞ்சிடும். இதை சாப்பிட்டு அப்புறம் பேசலாம். கொஞ்ச நேரம் பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை, வாழ்க்கையில் நடந்த தியாகங்களை, வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை நாம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், அதற்கு எல்லாம் நமக்கு அல்லாஹ் தஆலா ஒரு உறுதியான நீயத்தோடு படிப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் கொடுத்தார் என்று சொன்னால், இது அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து ஒரு பெரிய உதவி, ஒரு பெரிய நுஸ்ரத். ஏன் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா யாருக்கு ஒரு பெரிய தர்ஜா கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்து விடுகிறானோ, அந்த சமயம் அவர்கள் மீது சின்ன வயசுலேருந்தே ஹாலாத் வர ஆரம்பித்துவிட்டோம். எல்லா நபிமார்களுடைய சம்பவத்தை நாம் பார்க்கும் சமயத்தில் அவர்களுடைய வாழ்க்கையில் வந்த எத்தனை ஏறக்கணக்கான விஷயங்கள் சின்ன வயசுலேருந்து, இது எல்லாம் நமக்காக ஒரு படிப்பினையாக, நமூனாவாக, மிசாலாக, தம்சீலாக இருக்கின்றது. அந்த சமயத்தில் நாம் யோசிக்க வேண்டும், எப்படி நபிமார்கள் சின்ன வயசுலேருந்தே தியாகம் கொடுத்ததுக்கு பிறகு அவ்வளோ பெரிய தர்ஜாவுக்கு தகுதி உள்ளவர்களாக ஆனார்களோ, அதே மாதிரி அல்லாஹ் தஆலா நமக்கும் சின்ன வயசுலேருந்து தியாகம் கொடுத்து அதற்கு பிறகு தான் உலமா என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய தர்ஜாவை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அந்த கண்ணியத்தின் மூலமாக தான் யாருக்கும் கொடுக்காத கண்ணியம் அல்லாஹ் தஆலா மஹ்ஷருடைய மைதானத்தில் கொடுப்பான். நம்ம பெரியார்கள் சொல்லுவாங்க, மக்கள் நம்மை அறியாதவர்கள். ஒரு தடவை ஹஜரத் மௌலானா மெஹமூதுல் ஹசன் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முஃப்தி மெஹமூதுல் ஹசன் சாப் அவர்களிடம் வந்து சிலர் சொன்னார்கள், ஹஜரத்
மக்கள் எங்களுக்கு கண்ணியமே கொடுக்கறது இல்லை. எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்க வேண்டுமோ அது கொடுக்கறதே இல்லை. ஹஜ்ரத் சொன்னாங்க, குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? லா யஸ்தவில் அஅமா வல் பஸீர். அஅமா என்று சொன்னது யாரு? யார் அல்லாஹ் தஆலா சொன்னா? அஅமா என்றால் யார்? அல்லாஹ் தஆலா குருடர்கள் என்று சொன்னானே, யாரை சொன்னது? அவாம சொன்னாங்க. பஸீர் என்றால் யாரு? உலமாக்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிருக்காங்க. ஆமா என்ன செய்வார்? நடந்து வரும்போது ரோஸ் மில்கை உதச்சிடுவார், நடந்து வரும்போது சமோசா மேலே கால் வச்சிடுவார். திடீர்னு நம்ம பார்த்து, ஏன் அவனுக்கு கண்ணு தெரியலையா? பார்த்தா அவர் கண்ணு தெரியாதவன் தான். ஏன் யாருடைய ரோஸ் மில்கை உதச்சி துணியெல்லாம் அசிங்கம் ஆயிடுச்சோ அவரு எழுந்திரிச்சு எங்கெங்க போகணும், எங்க நான் உள்ளே போகணும், அவரு கோவப்படாமல் அவரை கூட்டிகிட்டு போய் உள்ளே விடுறாரு. ஏன்? அந்த தோற்றம் இருக்கின்றது, ஆமாவுடைய தோற்றம். அது கோவப்படக்கூடிய தோற்றம் கிடையாது, இறக்கப்படக்கூடிய தோற்றம். உடனே உள்ள மாறிடுது. கோவப்பட வேண்டும் என்று நாம் நினைக்கும் சமயத்தில் அவரை ஆமா என்று பார்த்த உடனே நம்ம உள்ள மாறிடுச்சு. நமக்கு வழிகாட்டணும், ஏன் இந்த மாதிரி ஆயிடுச்சு, மன்னிக்கணும் ஹஜ்ரத், எனக்கு தெரியல. காரணம் என்ன? அவங்களுக்கு தெரியல. அதே மாதிரி நாம் யார் என்று உண்மையா பெரியோர்களே, மக்களுக்கு உலமாக்களுடைய மதிப்பு என்ன தெரியாது. ஒரு வார்த்தை உலமா பற்றி சொல்லிவிட்டால் அதனுடைய அஸாப் என்ன, அல்லாஹ் தஆலா அதன் மூலமாக வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்களை உண்டாக்குமா, அது அவங்களுக்கு தெரியாது. அந்த விஷயத்தை விளக்கக்கூடிய பொறுப்பு யார் மீது? உலமாக்கள் என்றால் யார்? உலமாக்குடைய தர்ஜா என்ன? காரி சித்திக் அஹ்மத் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி கிட்ட ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, ஹஜ்ரத் நான் மதரசா நடத்துகிறேன், தான் சொந்த செலவில், அந்த மதரசாவுக்கு சம்பளமும் நான் தான் தரேன், சாப்பாடும் நான் தான் தரேன், எல்லா விஷயங்களும் நான் தான் ஏற்பாடு செய்கிறேன். ஆனால் என் வம்சத்தில் யாருமே உலமாக்கள் கிடையாது, ஹுஃபாஸ்கள் கிடையாது. எவ்வளவோ முயற்சி செஞ்சுட்டேன். ஹஜ்ரத் கேட்டாங்க, தாங்க சம்பளம் கொடுக்குறீங்களே, எப்படி கொடுக்குறீங்க? நான் என் ஆஃபீஸ் ரூமில் கூப்பிட்டு மௌலானாக்கு சம்பளம் தருவேன், உலமாக்களுக்கு சம்பளம் தருவேன், எல்லா முஅல்லிமீன்களுக்கு உஸ்தாத்மார்களுக்கு சம்பளம் தருவேன். தப்பு. ஒரு ஆலிமை கூப்பிடுறாருன்னு சொன்னால் அவங்க அண்ணன் தம்பி மாதிரி. ஒரு உஸ்தாத் மாணவர்களை கூப்பிட்றாருன்னு சொன்னால் உஸ்தாத் ஷாகிர் மாதிரி. ஷேக் முரீதுகளை கூப்பிட்றாருன்னு சொன்னால் ஷேக் முரீத், அது தொடர்பு தனி. தாங்க ஒரு பொறுப்புதாரி. நீங்கள் வந்து அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் அவங்கள கூப்பிடுறது இது அதபுக்கு மாறானது. அதப் என்ன? எந்த இடத்துல வரசத்துல் அம்பியா இருக்கிறாங்களோ அங்கே நீங்கள் போங்க. ஹுஜ்ரத்துல் அசாத்தீஸா, ஹுஜ்ரத்துல் முஅல்லிமீன் சொல்லிட்டு மதரசாவில் ஒரு ஹுஜ்ரா இருக்குமே, அங்கே தாங்க போங்க. போனதுக்கு பிறகு தாங்களுடைய கை எப்போவுமே மேலே இருக்கக்கூடாது. இந்தாங்க சொல்லிட்டு சம்பளம் கொடுக்குற சமயத்தில் உலமாக்களுடைய கை கீழே, உங்களுடைய கை மேலே. இது அதபுக்கு மாறானது. தாங்க எப்படி கொடுக்கணும்? இப்படி கொடுக்கணும். உங்களுடைய கை கீழே இருக்கணும், உலமாக்கள் கை மேலே இருக்கணும். இதுதான் சம்பளம் கொடுக்கக்கூடிய முறை. யதுல் உலியா ஹைரும் யது சுஃப்லா. அல்லாஹ் தஆலா ஹைருல் உம்மாவுடைய உலமாக்கள், ஹைருன் நாஸ் மன் யன்ஃபஉன் நாஸ். அதுலேயும் யாரு? ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா. அவர்களுக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்குற சமயத்தில் உங்கள் கை கீழே இருக்கணும். யார் ஹைருக்கும் இருக்கிறாங்களோ அவங்க கை மேலே இருக்கணும். நீங்கள் சம்பளம் கொடுக்குற தர்த்தீப் மாற்றிங்க. இரண்டாவது, அவங்க எந்த சமயம் பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தெரியாமல் அவங்க செருப்பை நேராக வைங்க. செருப்பு நேராகப்படுங்க, அவங்கள கண்ணியம் கொடுங்க. அதுக்கப்புறம் பாருங்க அல்லாஹ் தஆலா அவங்களுடைய வம்சத்தை எப்படி ஏற்றுக்கொள்றான்னு சொல்லிட்டு. இந்த விஷயம் காரி முகமது தய்யிப் சார் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. சென்றதுக்கு பிறகு சில வருடங்களுக்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய கிருபை, ஹஜ்ரத் சொன்ன மாதிரியே நான் அமல் செஞ்சேன், அல்ஹம்துலில்லாஹ் இப்போ என் குடும்பத்தில் 60 ஹுஃபாஸ்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதப் உலமாவுடைய அதப்னா சாதாரண அதபா?
சாதாரண அதப் கிடையாது. ஹஜரத் ஆஷிக் இலாஹி சாப் மீரட்டி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இறந்ததுக்கு பிறகு மதீனால கனவுல சில பேர் பார்த்து கேட்டாங்க, ஹஜரத் எப்படிங்க ஹஜரத் கேட்டாங்க. அல்லாஹ் தாலாக்கு சில விஷயங்கள் எனக்கு பிடிச்சிருச்சு, அல்லாஹ் என்னை மன்னிச்சிட்டான். என்ன விஷயம் பிடிச்சிச்சு? நான் வாழ்க்கையில் எப்போவுமே என் கால் ஹுஃபாஸ்கள் முன்னாடி நீட்டுறது கிடையாது. எப்படி குரானுக்கு கண்ணியம் கொடுக்கணுமோ அதே கண்ணியம் ஹாஃபிஸ் குரானுக்கு நான் கொடுத்தேன். என் வாழ்க்கை முழுவதும் ஹாஃபிஸ் மாணவர் தான், என்னுடைய மாணவர் தான். ஆனால் அவர் ஹாஃபிஸாக இருக்கிற சமயத்தில் நான் கால் நீட்ட மாட்டேன் அவர் முன்னாடி. அல்லாஹ் தாலாக்கு அந்த அமல் பிடிச்சி போச்சு, அல்லாஹ் என்னை மன்னிச்சிட்டான். உலமாக்கள் அல்லாஹ் தாலாவுடைய தரப்புல இருந்து எவ்வளோ பெரிய அல்லாஹ் உங்களுக்கு கண்ணியம் கொடுத்துருக்கா. நம்ம இப்போ இருக்க நாம் கொடுக்கக்கூடிய வாழ்க்கையில் முத்தவக்கிலீனை பார்க்கணும்னு சொன்னால் உலமா கூடிய வாழ்க்கையை பார்க்கணும், முஸ்தஹிதீனை பார்க்கணும், முஜாஹிதீனை பார்க்கணும். யாரை பார்க்கணும்? உலமா கூடிய வாழ்க்கை. நம்ம நினைக்கிறோம், ஆசைப்படுறோம் இது வாங்கணும், அந்த எத்தனையோ தடவை ஆசைப்பட்டு அந்த ஆசையை அப்படியே டஃபன் செஞ்சுட்டு போயிடுறோம். நம்ம கிட்ட 2 கபரஸ்தான் இருக்குது, 2 கபரஸ்தான். ஒன்று ஆசைகளை தஃபன் செய்யக்கூடிய கபரஸ்தான். எத்தனையோ ஆசைகள். என் மனைவிக்கு பிரசவம் பார்க்கணும், அந்த ஆஸ்பத்திரியில் பார்க்கலாம். ஆனால் உடனே நம்ம என்ன யோசிக்கிறோம், அதோட அந்த அளவுக்கு வசதி இல்லையே. அந்த ஆசையை நம்ம தஃபன் செய்கிறோமே உலமா பெருமக்களே, அது நமக்கு தெரியும், நம்மளுடைய அல்லாஹ்க்கு தான் தெரியும். அது நமக்கு தெரியும். பிள்ளைக்கு இந்த துணி வாங்கினா எத்தனையோ தடவை போய் கடையில் நின்று ரேட் கேட்டுட்டு நம்ம திரும்பி போயிட்டோம். அந்த தியாகம் சாதாரண தியாகமா? ஆசையாக இருக்குது நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி துணி கொடுத்து வைக்கணும், நம்ம மனைவிகளுக்கு இந்த மாதிரி ஒரு அன்பளிப்பு கொடுக்கணும். ஆனால் வாழ்க்கை முழுவதும் எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போங்க, எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போங்க, எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போங்க. நம்மளுடைய வீட்டில் இந்த சத்தம் கேட்டு கேட்டு இந்த ஒரு வேண்டுகோளை கேட்டு கேட்டு எத்தனையோ வருடங்கள் கூட்டிகிட்டு போகிறேன். இந்த ரம்ஜானுக்கு அப்புறம் போகலாம், பக்ரீத்துக்கு அப்புறம் போகலாம், ரம்ஜானுக்கு அப்புறம் போகலாம், பக்ரீத்துக்கு அப்புறம் போகலாம். எத்தனை வருஷம் கழிச்சுட்டோம் நம்ம? யோசிச்சு பாருங்க. இவ்வளோ பெரிய தியாகம் நாம் கொடுத்தோம் எதுக்காக? ஒரு இமாமத் என்று சொன்னா சாதாரண விஷயமா? தத்ரீஸ் சாதாரண விஷயமா? நாம் செய்யக்கூடிய ஹித்மத் சாதாரண விஷயமா? யாருக்காக கொடுக்குறோம்? அல்லாஹ்க்காக. அந்த அல்லாஹ் கிட்ட நம்ம ஏன் கேட்கக்கூடாது? யாருக்காக நாம் உழைக்கிறோமோ, ஷரியத்துக்காக, குரானுக்காக, தீனுக்காக, அல்லாவுக்காக, பள்ளிவாசலுக்காக, மதர்சாவுக்காக, மக்தபுக்காக, எல்லாம் அல்லாவோட தொடர்புள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் தானே. அல்லாஹ் கிட்ட கேட்கணும். எல்லாம் நான் கஷ்டப்படுறது உனக்கு தெரியலையா? நீ அறிந்தவனாக இருக்கின்றாய், தெரிந்தவனாக இருக்கின்றாய். என் கஷ்டத்தை உன்கிட்ட தான் நான் சொல்லுவேன், யாருக்கிட்டையும் சொல்றதுக்கு அவசியம் கிடையாது. ஏன் சொல்லணும்? உன் பள்ளி வாசலுக்காக நான் உழைக்கிறேன், உன் குரானுக்காக நான் உழைக்கிறேன், உன் குரானை பாதுகாக்கிறதுக்காக நான் உழைக்கிறேன், உன் குரானை சொல்லிக் கொடுக்கறதுக்காக நான் உழைக்கிறேன். நீ யாரு முன்னாடியும் சின்னதாக்கிறாத, ஜலீல் ஆக்கிறாத, கேட்கக்கூடியவனாக என்னை நீ கஷ்டம் கொடுத்துடாத. வாழ்க்கை முழுவதும் கை ஏந்தாமல் வாழ்க்கை வாழ்ந்து உன்னிடம் கை ஏந்து நான் உலகத்தை விட்டு சென்று விட வேண்டும், அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் நோக்கமே என்று நம்ம யாருக்கிட்ட கேட்கணும்? அல்லாஹ் கிட்ட நம்ம வாதாடலாம். யாருமே சொல்ல முடியாது நான் வாதாடலாம் சொல்லிட்டு நம்ம வாதாடலாம். அல்லாஹ் கிட்ட நம்ம கேட்கலாம், புடிவாதமா கேட்கலாம். அது கேட்கக்கூடிய தகுதி வெறும் உலமாக்கள் யாரு தீனுடைய ஹித்மத்தில் வாழ்க்கைய குர்பானி கொடுத்துட்டாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. இன் துஹ்லிக் லன் துஅபத் பஅதஹு அபதா, இன் துஹ்லிக் லன் துஅபத் மஅதஹு அபதா. இவ்வளோ பெரிய வார்த்தை நபியை தவிர யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க. ஏன் உனக்காக நான் இவ்வளோ தியாகம் கொடுத்துட்டு நீ இவங்களை அழிச்சிட்டேன்னு சொன்னா கடை கியாமத்து வரை உனக்கு சஜ்தா செய்றவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. யார்கிட்ட சொன்னது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் கிட்ட.
யாரை பத்தி? பத்ரீன்கள் பத்தி. நாம் அதே மாதிரி வாழ்க்கை முழுவதும் எந்த மதரசாக்காக உழைச்சோமோ, எந்த பள்ளிவாசலுக்காக உழைச்சோமோ, மக்தபுக்காக உழைச்சோமோ சொன்னோம். உனக்காக என் தாடி கருப்பா இருந்தது வெள்ளையாயிடுச்சு. நான் எப்படி இருந்தேன் சின்னதில்லை, இப்போ எப்படி ஆயிட்டேன்? 40 வருஷம் குரானுக்காக, 50 வருஷம் குரானுக்காக, 50 வருஷம் பள்ளிவாசலுக்காக உழைச்சி எனக்கு இதான மரியாதை. கடைசி சமயத்தில் வாதாடக்கூடிய தகுதி உள்ளவர்கள் உலமாக்கள். இவர்கள் கை தூக்கினாங்கன்னு சொன்ன அல்லாஹ் தஆலா இவங்க துஆவை வீணாக்க மாட்டான். நம்ம பெரியார்கள் தான் சொல்றாங்க, நாம் வெறும் அல்லாஹ் கிட்ட கேட்கணும். தாவத்துடைய உழைப்பு எதற்காக? 2 விஷயம். தலபாக்களுக்காக துவா செய்யுங்க, உம்மத்துக்காக துவா செய்யுங்க, பெண்களுக்காக துவா செய்யுங்க, ஆண்களுக்காக துவா செய்யுங்க. இந்த உம்மத்தி நம்மள கஷ்டம் கொடுக்கும். நம்ம எப்படி கஷ்டம் கொடுக்கும்? உலமா உம்மத்தி அம்பியாய் பனி இஸ்ராயில். பனி இஸ்ராயில கத்தல் செய்தாங்கன்னு சொன்னா இந்த உம்மத்துடைய உலமாக்களை கத்தல் செய்யப்படும். இந்த உலமாக்கள் கத்தல் செய்யப்படுவார்கள். இங்க தெரியல, பக்கத்து நாட்டில் போய் பாருங்க. நான் ஈரானில் இறங்கின உடனேயே காலையில் 10 மணிக்கு இறங்கணும். ஜோஹரில் உலமாக்கள் ஜோடு நான் பேசுறதுக்கு பிறகு தஷ்கீல் செய்கிற சமயத்தில் காதில் வந்து சொல்கிறாங்க, ஒரு மகனா வருஷம் உலமாக்கள் நினைச்சிட்டு தஷ்கீல் செய்யாதீங்க. இவங்க எல்லாம் 3 வருஷம் கொடுத்த உலமாக்கள், 3 வருஷம் கொடுத்துட்ட உலமாக்கள். கொடுக்க போறவங்க கிடையாது, கொடுத்துட்டு நெக்ஸ்ட் தகாசாவுக்காக தஷ்கீல் செய்யுங்க. 2வது நாள் நம்ம காதல் தகவல் என்ன கிடைக்குது? நிசாமுத்தீன் ஹஜரத் மௌலானா நிசாமுத்தீன் ஷாமிஸை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பெரிய ஆலிம், எத்தனையோ கிதாபுகளுடைய முசன்னிஃப், எத்தனையோ கிதாபுகளுடைய முஅல்லிஃப், ஆயிரக்கணக்கான தலபாக்கள் உலமாக்கள் அவர்களுடைய மாணவர்கள். ஹஜரத் தொழுகை போயிட்டு இருந்தாங்க. முதல் நாள் ஷியாவை பற்றி ஒரு மஸ்லா சொன்னாங்க. தப்சீரில் ஷியாக்களை பற்றி ஒரு மஸ்லா சொன்னாங்க. ஹஜரத் வாகனத்திலிருந்து இறங்கி பள்ளிவாசலுடைய படி ஏறிட்டு இருக்கிறாங்க. 2 நபர்கள் வந்து ஹஜரத்தை ஷூட் பண்ணிட்டாங்க. அதே அல்லாஹ்வுடைய பள்ளிக்காக வாழ்க்கை முழுவதும் தியாகம் கொடுத்த பள்ளியிலேயே உயிர் விட்டுட்டாங்க. தகி உஸ்மானி சாப் சுட்ட சம்பவங்கள் தெரியும். யார் யார் எந்த அளவுக்கு உலமாக்களுடைய விரோதிகளாக இருக்கிறாருங்க. நமக்கு தகவல் கிடைக்குது. நம்மளுடைய நாட்டில் இந்த மாதிரி தகவல்கள் கிடையாது. ஆனால் மைசூரில் மௌலானா ஹனீஃப் சாப் ரஷாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பயான் செஞ்சார் ஜும்மால. சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் ஃபஜர் தொழுவதற்காக சென்று கொண்டிருக்கிறாரு. திடீர்னு 2 பேர் 3 பேர் வந்தாங்க. ஒரு கமலி, கருப்பு கமலி பொத்துனாங்க, பெட்ரோல் ஊத்துனாங்க, எரிச்சிட்டாங்க. மைசூர் நடந்த சம்பவம் எரிச்சிட்டாங்க. கமலி பொத்துனதுக்கு பிறகு உடல்ல கட்டிட்டாங்க. முதல்ல கமலியை பொத்தி அவங்கள கட்டி பெட்ரோல்ல ஊத்தி எரிச்சிட்டாங்க. மௌன ஷஹீத் ஆயிட்டாங்க. பெரியவர்கள் உலமாக்கள் எப்படி எப்படி தியாகங்கள் நாம் தீனுக்காக கொடுத்துட்டு இருக்கிறோம், அதெல்லாம் தான் அறிவான். அந்த தியாகத்தில் இந்த தியாகம் ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த தியாகத்தை பற்றி நான் தஷ்கீல் செய்யும் போது வெக்கமா இருக்குது. இவ்வளோ பெரிய தியாகங்கள் கொடுத்த உலமாக்கள் கிட்ட 3 நாள் என்னங்க இது? சில்லா இது என்ன? இது 4 மாசம் இது என்ன? வருஷம் இது? இந்த மாதிரி சில்லறை பேச நம்ம கிட்ட பேசக்கூடாது. ஏன்? வருஷக்கணக்கான வருடங்கள் குர்பானி கொடுத்த மகான்கள் இவங்க. இந்த மாதிரி சின்ன விஷயம் ஒரு பெரியவங்க கிட்ட ஒரு 10 ரூபா கொடுங்க. 10 ரூபாவா? 10 ரூபாவா? என்னப்பா? ஒரு பெரியவர்கிட்ட போயிட்டு நம்ம ஒரு 10 ரூபா 5 ரூபா பெரிய ஆளுங்கிட்ட போனால் பெருசாக கேட்கணும், சின்னவங்க கிட்ட இருந்தால் சின்னதாக கேட்கணும். அன்சிலு நாஸ மனாசிலஹும் கல்லிமு நாஸ் அலா கத்ரி உக்கூலிஹிம். நாம் யார்? நம்மளுடைய தர்ஜா என்ன? நம்மளுடைய வக்கார் என்ன?
நம்மளுடைய மகிமை என்ன? யூசுப் தலி சொல்லுவாங்க, 3 நபர்களிடம் இந்த வேலை எப்போ இருக்குமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த வேலையை பாதுகாக்குவான். ஒன்று அரப் சஹாபாக்களுடைய வம்சத்தை சார்ந்தவர்கள், 2வது உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசுகள், 3வது சையத். சையத் என்றால் யாரு? சையத் என்று சொன்னால் சாதாத் ரசூலுல்லாஹ்வுடைய வம்சத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் 3 எதுவரை தாவத்தில் இருப்பாங்களோ தாவத்துடைய உண்மையான ஹக்தார் இவர்கள் கையில தான் தாவத்துக்கு அல்லாஹ் மதிப்பும் கொடுக்குமா, மரியாதையும் கொடுக்குமா, அல்லாஹ் தஆலா தாவத்தை பாதுகாக்குவான். இப்பொழுது முழு உலகத்தில் நம்ம போய் பாருங்க, எல்லா எத்தனை நாடுகள் இருக்கின்றதோ எல்லா நாடுகள்ல பொறுப்புதாரிகள் உலமாக்கள். மாஷா அல்லாஹ். இப்போ ரஷ்யா போயிட்டு வந்தேன். ரஷ்யாவில் 5 பேர் ஷூரா, 5 ஷூராவில் 4 உலமாக்கள். ஒருத்தவர் தான் ஆலிம் இல்லாதவர், ஆனால் ஆலிம்களுடன் எந்த அளவுக்கு தொடர்புன்னு சொன்னால் தக்கி உஸ்மானிய சாவுடைய முத்தர்ஜிம். அவரு தக்கி உஸ்மானிய சாப்பு தர்ஜுமா செய்வாங்க. உலமாக்கள் தர்ஜுமா செய்கிற சமயத்தில் தக்கி உஸ்மானிய சொல்லுவாங்க, இல்லை அவரை கூப்பிட்டு தர்ஜுமா செய்ய சொல்லுங்க. ஏன்? அந்த அளவுக்கு ஹஜ்ரத்துடைய ஆர்வத்தை மக்களிடம் ஒப்படைக்கக்கூடியவர். தர்ஜுமான் வேற, தர்ஜுமானி வேற. நான் ஒரு தோற்றத்தோட சொல்றேன், நான் ஒரு விஷயத்தோட சொல்றேன், நான் ஒரு கவலையோட சொல்றேன். அந்த கவலையும் ஒப்படைக்கக்கூடிய முத்தர்ஜிம் இருக்கிறாரு, அவரை தர்ஜுமான் சொல்ல மாட்டாங்க, தர்ஜுமானி. அந்த மாதிரி ஹலீல் அஹ்மத் சாப் கீர்னுரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய தர்ஜுமா ஹஜ்ரத் மௌலானா இனாமுல் ரஷீத் சாஹிப் சொல்லுவாங்க, நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேனோ அதே தோற்றத்தில், அதே கவலையில், அதே சிபாத்தோட, அதே தன்மையோடு இவர் சொல்றாரு. அதுதான் இவர் தர்ஜுமா எனக்கு பிடிக்கும். வார்த்தைகள் தர்ஜுமா செய்வது அது உலகத்தில் எல்லாமே செய்யலாம். செய்து அடிச்சுட்டாரு. நீங்க தர்ஜுமா செய்யணும், நான் தான் வேணுமா? நீங்களும் செய்யலாம். தர்ஜுமானி, அந்த தர்ஜுமானி இருக்கின்றது. அந்த தர்ஜுமானி ஷேக் முக்தார் ரஷ்யாவில், கிர்கிஸ்தான்ல தக்கி உஸ்மானி சாப் சொல்லுவாங்க, அவரை கூப்பிட்டு உட்கார வைங்க, அவர் தர்ஜுமானி செய்வார். உலமாக்கள் அல்ஹம்துலில்லாஹ் எங்க இருக்கிறாங்களோ அவங்க உட்கார்ந்து யோசிப்பாங்க. எல்லா தாவத்து இல்மை விட்டு தூரம் ஆயிடுச்சுன்னு சொன்னா தாவத் பிதாத் ஆயிரும். தாவத் என்னவாயிரும்? பிதாத். காரணம் என்ன? இல்ம் இல்லாத தாவத், ஃபிக்ர் இல்லாத தாவத், ஜிக்ர் இல்லாத தாவத், அது பிதாத். அது எந்த தாவத்தில் தௌஹீத் இல்லையோ, எந்த தாவத்தில் இபாதத் இல்லையோ, எந்த தாவத்தில் இல்ம் இல்லையோ, எந்த தாவத்தில் மாரிஃபத் இல்லையோ, எந்த தாவத்தில் ஜிக்ர் இல்லையோ, எந்த தாவத்தில் இக்ராம் இல்லையோ, எந்த தாவத்தில் இக்லாஸ் இல்லையோ, எந்த தாவத்தில் முஜாஹதா இல்லையோ, அந்த தாவத் இருக்கின்றது தாவத் கிடையாது, பிதாத். அது அந்த தாவத் ஹஜரத் நாதர் அலி கான் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, தாவத் இருக்கின்றது அது கவலையோடு இருந்தால் அது எப்படி கோலி உள்ள துப்பாக்கி மாதிரி, குண்டு உள்ள துப்பாக்கி மாதிரி. கவலை இல்லைன்னு சொன்னா குண்டு இல்லாத துப்பாக்கி மாதிரி, அது விளையாட்டு துப்பாக்கி ஆயிடும். அந்த தாவத் நாம் தொழு வைப்பதும் தாவத்து தான். ஜும்மால பயான் செய்கிறோம், அந்த பயான் செய்யும் போது ஒரு தலைப்பு, அந்த தலைப்பின் மூலமாக மாஷல்லா உலமாக்கள் உழைப்பு செஞ்சு வாரம் முழுவதும் முதரிசிங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் வராது. தத்ரீஸ் இல்லைன்னு சொன்னால் அவர் முசாக்கரா ஒரு வாரம் பயான் செய்யணும்னு சொன்னால் முதாலா செய்வாங்க, படிக்குவாங்க, படித்து நோட்ஸு. இப்போலாம் நம்மளாம் செய்கிறோம் தெரியாது. நிசாமுதீன் ஹஜ்ரத் மும்பை, எங்கள் அத்தாவுடைய மாமா மகன் நிசாமுதீன் ஹஜ்ரத் கே.ஏ. நிசாமுதீன் சார் மும்பை, அவங்க வாரம் முழுவதும் நோட்ஸ். அவங்களுடைய பயான் குறிப்பாக மாஷா அல்லாஹ், நான் சின்னதுலேருந்து அதே தெருவில் வீடு இருந்துச்சு, சின்னதுலேருந்து கேட்டுருக்குறோம். ரொம்ப ஆர்வமாக ஒரு டாபிக் எடுத்தாங்கன்னு சொன்னால் அழகாக அந்த டாபிக் மூலமாக நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அல்லாஹ் அக்பர், எவ்வளோ உழைப்பு செஞ்சு ஒரு பயானை அவங்க ஏற்பாடு செய்கிறாங்க. அரை மணி நேரம் 1 மணி நேரம் செய்கிறாங்கன்னு சொன்னால் அது பயான் கிடையாது, ஒரு முழு தர்ஸ். அந்த அளவுக்கு ஒரு பயான் நம்ம கேட்டாவே 10 பயான் செய்யலாம், அந்த அளவுக்கு விளக்கங்கள் இருக்கும். மாஷா அல்லாஹ். நான் ஏன் சொல்ல வரேன் உழைப்பு.
கூட்டம் அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கும். யார் அறிவு உள்ளவங்க இருக்காங்க அவங்க அதிகமாக இருப்பாங்க, புரிய உள்ளவங்க அதிகமாக இருப்பாங்க. சில பேர் இருக்கிறாங்க வெறும் சிரிக்கிற பயானு, இழிக்கிற பயானு, கிழிக்கிற பயானு, அந்த பயானு கேட்கறது பேர் சில பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வெற்றி பாட்டிக்கணும். அவங்க என்ன செய்யறாங்க, வருவாங்க, சிரிப்பு இருக்க அந்த பயானில் சிரிப்பு இருந்தால் இருப்பாங்க, சிரிப்பு இல்லை போயிடுவாங்க. ஏன்னா சிரிக்கிறது ஜோக்கருடைய பயானா இது. பயான் என்பது ஒரு கவலை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த 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 விஷயம் அந்த சமயத்தில் நாம் அரை மணி நேரம் என்ன நியத்து செய்யணும், எல்லாம் எத்தனை நபர்கள் என் முன்னாடி ஜும்மால உட்கார்றாங்களோ இவங்களுடைய வாழ்க்கை மாறிடணும், அதுக்காக நான் பயான் செய்யறேன். அந்த கவலையோட பயான் செய்யுங்க. ஹஜ்ரத் மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி காலத்தில் அலிமியா சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மன்சூர் சாப் நொமானி, ஹஜ்ரத் மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவங்க 3 பேர் ஒரு இஸ்டமால இருந்தாங்க. இஸ்டமால இருக்கும் போது 3 பேருடைய பயான் ஆச்சு. இலியாஸ் யூசுப் ரஹ்மத்துல்லாஹி பயான் ஆச்சு, அதிகமாக தஷ்கீல் ஆச்சு. 3 பேர் ஒரு இடத்துல வந்து உட்கார சமயத்தை சொன்னாங்க, ஏன் மொழி யூசுப், நாங்களும் பயான் செஞ்சோம், நீனும் பயான் செஞ்ச, ஆனால் உங்கள் பயானில் வந்து மக்கள் எல்லாம் பேர் கொடுக்குறாங்க, எந்திரிக்கிறாங்க. நான் சில்லால போகிறேன், நான் 4 மாதம் போகிறேன், நான் 10 நாள் போகிறேன், நான் 20 நாள் போகிறேன். எங்கள் பயான்லாம் ரொம்ப சுருக்கமான பேர் எந்திரிச்சாங்களேப்பா, என்னப்பா விஷயம், ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நண்பர்கள் சொன்னாங்க, அது தாங்க பயான் செஞ்சீங்களே, என்ன நியத்தோடு செஞ்சீங்க? சொன்னாங்க, 6 நம்பரை விளக்கணும்னு சொல்லிட்டு நியத்தில் செஞ்சேன். 6 நம்பர் இருக்குது, நல்ல அழகாக விளக்கணும் குர்ஆன் ஹதீஸ் மூலமாக. சொன்னாங்க, மாஷா அல்லாஹ், தாங்க கொடுத்த விளக்கம் இருக்குது, ரொம்ப அருமையான விளக்கங்கள், எனக்கே ரொம்ப பிடிச்சி போச்சு, ரொம்ப பிடிச்சி போச்சு. உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப அழகாக நீங்கள் விளக்கம் கொடுத்தீங்க, அல்ஹம்துலில்லாஹ். ஹஜ்ரத், தாங்க தாவத்தை வந்து குர்ஆன் ஹதீஸ் மூலமாக நான் வந்து சாபித் செய்யணும், முதல்ல ஆக்கணும், தலீலோடு நான் பயான் செய்யணும், அதுக்காக நான் பயான் செஞ்சேன். அலிமியா சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாவத்துடைய பற்றி, ஹஜ்ரத் இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தீனி தாவத் விளக்கமாக நான் பேசினேன். மாஷா அல்லாஹ், ரொம்ப அழகாக புரிய வச்சிங்க. தாவத்துடைய மகிமை, தாவத்துடைய அருமை, தாவத்துடைய தேவை மக்களுக்கெல்லாம் ரொம்ப அழகாக புரிஞ்சிச்சு. நீங்கள் என்ன நீங்கள் சொன்னாங்க, நான் பயான் செஞ்ச நோக்கம்னு மக்கள் எல்லாருடைய பாதையில் கிளம்பணும். மக்கள் எதில் கிளம்பணும்? அல்லாஹ்வுடைய பாதையில் கிளம்பணும். ஒரு 4 மாதம் 40 அந்த நோக்கத்தோடு பயான் செஞ்சேன். ஹஜ்ரத் சொன்னாங்க, மாஷா அல்லாஹ், அதனால தாங்க மக்கள்லாம் கிளம்புனாங்க. நீங்கள் இன்னவல் அமல் பின்னியார், நம்ம பயான் செய்யும் பொழுது இந்த மக்களுக்கு என்ன ஆர்வம் உண்டாக்கணும்னு பயான் செய்கிறோம். 2 ரக்காத், யா அல்லாஹ், இன்னைக்கு என்னுடைய குத்பா, அந்த குத்பால ஒரு உணர்வு உண்டாக்கு, அந்த குத்பால ஒரு மக்களுக்கு என்ன தகவல் கொடுக்க வேண்டும் நினைக்கிறோனோ அந்த தகவலை உண்மையாக ஒப்படைக்கக்கூடிய ஒரு சலாஹியத், ஒரு இஸ்தேதாத், ஒரு கைஃபியத், ஒரு ஒரு என்னுடைய பேச்சில் ஒரு அசர் உண்டாக்கு. அல்லாஹ் கிட்ட நம்ம துவா செஞ்சோம்னு சொன்னால் அல்லாஹ் கண்டிப்பாக உண்டாக்குவான். நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை உள்ளத்து வரை கொண்டு போய் சேர்க்கிறது யாரு? ஏங்க மாஷா அல்லாஹ், அவங்க பேசுனாங்களே, மனசில் பேச்சு இறங்கிருச்சுங்க. அவங்க வெறும் வார்த்தை அளக்கிற பேச்சா பையான், வார்த்தை அளக்கிற பேச்சா பையான். அது மௌலானா அன்வர் ஷா காஷ்மீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அருமையான ஒரு சம்பவம் சொன்னாங்க. நான் ரொம்ப சேட்டை செய்வேன் அதில் சொன்ன விஷயங்கள். அன்வர் ஷா காஷ்மீரி அவங்க அன்வர் ஷா காஷ்மீருடைய சின்ன மகன், கடைசி மகன். நான் ரொம்ப சேட்டை செய்வேன். அப்போது அடிக்கடி ஹஜ்ரத்துடைய மாணவர்கள் என்னை பிடிச்சிட்டு போய் ஹஜ்ரத் சொல்லுவாங்க, ஹஜ்ரத் இவன் என்ன செய்கிறான் பாருங்க, இவன் என்ன செய்கிறான் பாருங்க, இவன் என்ன செய்கிறான்னு பாருங்க. அப்போ எனக்கு ஒரு 6 வயசு இருந்துச்சு. என்னைய பிடிச்சிட்டு வந்தாங்க அவங்க மாணவர்கள், ஹஜ்ரத்துடைய மாணவர்கள், அவங்க மகன் ரொம்ப சேட்டை செய்கிறான். ஹஜ்ரத் என்ன செஞ்சாங்க, வந்ததுக்கு பிறகு ஒரு துவா ஓதி என் மூஞ்சில் துப்புனாங்க. தகப்பனார் மகனுடைய மூஞ்சில் வாயில துப்புனாங்க. அந்த துப்புடைய பர்க்கத் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், நான் பேசும்போது அவங்க அன்வர் ஷா காஷ்மீருடைய பயான் யார் யார் கேட்டாங்க எனக்கு தெரியாது, சில பேர் கேட்டிருக்கலாம். அவங்க பயான் செய்யும் சமயத்தில் அப்படியே மக்கள் உட்கார்ந்துருப்பாங்க. 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம், 2.5 மணி நேரம், திடீர்னு பயான் முடிஞ்சிடும்.
முடிகிற மாதிரி அத்தையாத்தே வராது, 3வது ரக்காத்திலே பயான் முடிஞ்சிடும். நடுவுலையே கட்டு வா ஹுருதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் எஞ்சி போயிட்டே இருப்பாங்க. மக்கள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஹஜரத்தை கேட்டுக்கு வெளியே இருப்பாங்க. அஜீப் பயான் மஸ்ஹூர் இன்ன ஃபில் பயானி லசிஹ்ரா. அந்த சிஹர் நம்ம அவங்க பயான்ல பார்த்துக்கிட்டே இருப்போம். கேட்டுக்கு வெளியே ஹசரத் போயிடுவாங்க. மக்கள் எங்கங்க ஹசரத் தேடினா ஹசரத் வெளியே போயிட்டாங்க. காரில் உட்காந்து போயிட்டாங்க. நீங்கள் மக்கள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, தேடிட்டு இருக்கிறாங்க. ஹசரத் திடீர்னு காணோம். பயான் செய்யும் போதே வா ஹுருதாவான அப்படின்னு சொல்லி ஸ்டேஜ் கீழே இறங்கி போயிட்டே இருப்பாங்க. துவா எல்லாம் வேறத்தவங்க செஞ்சுக்கணும். அதில் சொன்னாங்க, என்னுடைய பேச்சில் அந்த தாசீர் வந்தது எங்கள் அத்தா கோபமா துப்புனா காரணத்தினால. ஒரே துப்பு என்னுடைய சேட்டை அடங்கிருச்சு. அது என்ன துவா செஞ்சு துப்புனாங்களோ, துஆபேத்தஹன் கோமா, அது ஆசையா துப்பி இருந்தான். கோமா துப்புனது எங்கேயோ போயிட்டு இருப்பேன் நான். அதை சொன்னாங்க, நான் அவர்களுக்கு 40 வருஷம் ஒரு கிதாப் மனப்பாடமா இருந்துச்சுன்னு சொன்னா, நான் அவங்களுடைய ஒரு சாதாரணமா சின்ன வயசுலயே தகப்பனை எழுதிட்டாங்க. அவங்கள பார்த்து அவங்களுடைய மடியில் படுத்து விளையாண்டவன். எனக்கும் அல்ஹம்துலில்லாஹ் 40 மாதம் கிதாப் மனப்பாடமாக இருக்குது. ஒரு விஷயம் படிச்சுட்டாங்கன்னு சொன்னால் எத்தனை மாதம் மறக்க மாட்டாங்க. அவங்க 40 வருஷம்னு சொன்னால் இவங்க 40 மாதம் மறப்பது கிடையாது. அவங்களுடைய தர்ஸ் வெறும் இன்னமல் அமலு பின்னியாத் மேலே 4 மாதம் கலாம், 4 மாதம் விளக்கம். வெறும் இன்னமல் அமலு பின்னியாத், புகாரி உடைய இன்னமல் அமலு பின்னியாத் மேலே கலாம் செய்வாங்க. தினமும் 3 மணி நேரம், 4 மாதம். அந்த அளவுக்கு விளக்கமாக கலாம் கொடுத்ததுனால சூறாக்காரன் சொன்னாங்க, இவர் புகாரியெல்லாம் முடிக்க மாட்டார், அவ்வளோ முடிஞ்சு. அதனால் அவங்க புகாரி 3 பாகமாக பிரிச்சுட்டாங்க. மௌனா நயீம் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நயீமுல்லா கான் சாப், மௌனா சலீம் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மௌனா குர்ஷித் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவங்க 3 பேர் புகாரி எடுத்துவாங்க. அந்த சாபி அவங்க முழு வருஷம் கால் பாகம்தான். கால் பாகம் சொன்னால் புகாரி கால் பாகம் கிடையாது. புகாரியுடைய 30 பாகத்தில் 30 பாராவில் ஒரு பாரால கால், அதுதான் அவங்களுடைய நிசாப். எவ்வளோ விளக்கம் கொடுக்கணும் கொடுத்துக்குங்க, அது உங்களுடைய பங்கு. நாங்கள் பாடம் எடுத்துக்கணும்னு போயிட்டே இருப்பாங்க. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா தாவத்துடின் மூலமாக இந்த ஒரு உழைப்பை ஆமாக்கிட்டான். நாம் என்ன செய்யணும், அதிகமாக கிடையாது, இவ்வளோ சிஃபாத் உள்ளவர்கள் நாம் சும்மா சாதாரணமாக வரக்கூடிய ஜமாத் கூட உட்காரணும், அவங்கள தர்கீப் கொடுக்கணும். நாமும் நம்மளுடைய தர்த்தீப் செஞ்சு ஒரு 3 நாள் அல்லாஹ்வுடைய பாதையில் மக்களை புரிய வைப்பதற்காக, அவங்களுக்கு தெரிவதற்காக, அவங்களை அறிவதற்காக, அவங்களுடைய மிசாஜை மாற்றுவதற்காக, அவங்களிடையில் உழைப்பு செய்வதற்காக. அதே மாதிரி ஏறக்கணக்கான ஃபித்னாக்கள், உலமாக்கள் மட்டும் அந்த ஃபித்னாவுடைய இடத்துல போயிட்டு வந்துட்டாங்கன்னு சொன்னால் போதும், அல்லாஹ் தஆலா ஃபித்னாவே ஒழிச்சிடுவான். காதியானி எழுதியிருக்கிறான். காதியானி என்ன எழுதியிருக்கிறான், மிர்சா குலாம் அஹமத் காதியானி அவனுடைய கிதாபில் என்ன எழுதியிருக்கிறான், எழுதினது உலமாக்கள் மட்டும் இல்லாமல் இருந்தால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா வாலிபர்களுடைய வாழ்க்கையை மாற்றிருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. உலமாக்கள் மட்டும் இல்லாமல் இருந்தாங்கன்னு சொன்னீங்க. அவங்க அடிக்கடி இந்த ஜும்மாவுடைய பயான்ல, இந்த பயான்ல, அந்த பயான்ல கொடுக்கக்கூடிய தர்கீப்ல என்னுடைய எல்லா உழைப்பும் வீணாயிருக்கு. அந்த மாதிரி நாம் நம்மளுடைய விஷயத்தில் காரியத்தில் கண்ணா இருக்கணும். அல்லாஹ் கிட்ட கேட்கணும் தேவைகள். அல்லாஹ் தஆலா இன்ஷா அல்லாஹ் பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ் கிட்ட கேட்கணும். அல்லாஹ் கிட்ட நம்ம இன்ஷா அல்லாஹ் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் தீனுக்காக இதுவரைக்கும் தியாகம் கொடுத்துட்டே இருக்கிறோம். நிய்யத்தை செய்யணும், இன்ஷா அல்லாஹ் மௌத் வரைக்கும் கொடுப்போம். செய்யலாமா எல்லாமே இன்ஷா அல்லாஹ். அதுக்காக எத்தனை உலமாக்கள் மாஷா அல்லாஹ் நம்ம இங்கே வந்திருக்கிறோமோ
யார் யார் இதில் வருஷம் கொடுத்தவங்க இருக்கிறாங்களோ அவங்களும் நீயத்து செய்யுங்க. 4 மாதம் கொடுத்தவங்களும் நீயத்து செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம வெளிநாட்டுக்கு இன்ஷா அல்லாஹ் செல்லுவோம். அல்லாஹ் தஆலா நம்மளுடைய நீயத்துப்படி அல்லாஹ் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வோம். ஒரு மௌலானா இப்ராஹிம் சாப் பாலன்பூரில் இருந்தாங்க. ஒரு சின்ன பள்ளிவாசுடைய இமாம். அவங்க 1500 சம்பளம். இப்போ அவங்களுக்கு 6000 ரூபா சம்பளம். சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ் நான் 2 ஹஜ்ஜு செஞ்சுட்டேன், இங்கிலாந்துக்கும் போயிட்டு வந்துட்டேன். எப்படிங்க ஹஜ்ரத்? சொன்னாங்க, ஒன்று எனக்கு பேர் கொடுக்குறது என் பேர், என்னுடைய வேலை என்ன பேர் கொடுக்குறது, துவா செய்கிறது. அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சுட்டான். அதுக்காக இன்ஷா அல்லாஹ் நியத்து செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கள் பார்க்கலாம். பிஸ்மில்லாஹ். யார் யார் வருஷம் கொடுத்துருக்குறாங்களோ 4 மாதம் கொடுத்துருக்குறாங்களோ வெளிநாட்டுக்காக சொல்லுங்கள். அதே மாதிரி யார் யார் அல்ஹம்துலில்லாஹ் இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களும் உலமா பெருமக்களும் 4 மாதத்துக்காக சில்லாவுக்காக தன்னுடைய தர்த்தீப் முறைப்படி இன்ஷா அல்லாஹ் பேர் சொல்லுங்கள். அல்லாஹ் கபூல் செய்யட்டும். முதல்ல வெளிநாட்டுக்காக பேர் சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். வருஷம் கொடுத்தவங்களாம் சொல்லுங்கள். போலுவை வருஷம் கொடுத்தவங்க நில்லுங்க பார்க்கலாமா? இன்ஷா அல்லாஹ் வருஷம் கொடுத்த உலமாக்கள் இருக்காங்களா? சொல்லுங்க. ரொம்ப கம்ஜோராக இருக்கிறீங்க, என்ன விஷயம்? தராவி படிச்சுக்கிற மாதிரி இருக்குது. அல்லாஹ் கபூல் செய்யட்டும்.